ஆருள் தன்னோட புஜபல பராக்கிரமத்தால ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாட போனான். ஆனா அப்போன்னு பார்த்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆமா, அது ஒரு அழகான நாய்க்குட்டி. டேய் குட்டி நாய், உனக்கு இங்க என்னடா வேலை? எங்க அம்மாவை காணோம். கவலைப்படாத, உங்க அம்மாவுக்கு மோப்ப சக்தி இருக்கு. அதை வச்சு உன்னை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. இப்போ எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அங்கிள், நாய்களுக்கு மட்டும் எப்படி மோப்ப சக்தி அதிகமா இருக்கு? ஸோ இந்த நாய்க்குட்டி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அங்கிள்னு சொல்லி என்னை அகிம்சையாக்குறான். இங்க பாடுறா தம்பி, பொதுவா நாய்களுக்கு மூக்கு இப்படி வளைஞ்சிருக்கதால அது இந்த பக்கமா காத்த உள்ள இழுத்து இந்த பக்கமா காத்த வெளியே விடும். இப்படி போற காத்துல பாதி காத்து ஆல்ஃபாக்டரி எபித்தீலியம்க்கு போகும். அங்க வாசனை உணரக்கூடிய செல்ஸ் இருக்கும். இது நாய்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன வாசனை வருதுன்ற சிக்னலை மூளையில இருக்கிற ஆல்ஃபாக்டரி பிளாப் அப்படின்ற ஒரு பகுதிக்கு கொடுக்கும். இந்த பகுதியும் மூளையும் அதை ப்ராசஸ் பண்ணி வாசனை எங்க எந்த அளவுக்கு வருது அப்படின்றத கரெக்டா சொல்லும். இதனாலதான் நாய்களுக்கு மனுஷங்களை விட அதிகமான மோப்ப சக்தி இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுதான் நாய்கள் மனுஷங்களை விட கரெக்டா மோப்பம் பிடிக்குது. புரிஞ்சுதா? இதோ உங்க அம்மாவே வந்துட்டாங்க, பார்த்து போங்க. செல்லமே, உன்னை எங்கெல்லாம் என்ன தெரியுமா? இந்த வெட்டி பைய கூட என்னடா பேச்சு? அந்த அங்கிள் தாமா மோக்கையான ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தான். எது? நான் வெட்டி பையடா? என்னோட வேட்டையை பத்தி தெரியாம பேசுறீங்க. இப்போ பாருங்கடா. திரும்பி இருக்கும்போது அட்டாக்கா இப்போ வரும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.